எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரையும் இப்போ சந்திச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு படத்தை உருவாக்குனாலும் அதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜு, ஒரு பாலம் நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை நல்ல முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட் வச்சு அங்கே மீட் பண்ணதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு பத்திரிகையில், ஏதோ ஒரு இன்டர்நெட் வெப்சைட்டில், டிவியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பற்றின ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க, சார் இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்தோம், சார் இன்றைக்கி இந்த இன்டர்நெட்டில் பார்த்தோம், சார் இந்த வெப்சைட்டில் பார்த்தோம், இந்த பத்திரிகையில் படித்தோன்ட்டு. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு உழைப்பை நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். அந்த இந்த பிவிபி நிறுவனம், அவங்க புட்லூரி சார், அவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு என்னுடைய ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸை நம்பி கொடுத்ததுக்கு. ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்னால இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய வெற்றி படங்கள் தரணும் ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் எங்கள் டோட்டல் டீமாக வந்துல வி தேங்க்ஸ். சார் சொன்ன மாதிரி உண்மையிலே இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் மீட். சந்தானத்தை வந்து ஒரு ஹீரோவாக இந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணி அதை வந்து அப்லாட் பண்ண ரசிகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 12 மாத கடுமையான உழைப்பு, அதுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வெற்றி. இதை இந்த அளவுக்கு போய் ரீச் பண்ண வச்ச உங்களுக்கு உண்மையிலே மீடியாவுக்கும் ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் ப்ரெஸ் மீட்டுன்னு சொன்னாங்க. டைரக்டரும் சந்தானமும் சரி நானும் வரேன் அப்படின்னு வந்தேன். நிஜமாக இவ்வளோ பேர் இருப்பீங்கன்ட்டு இப்போ தான் எனக்கே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் சந்தானம் ஹீரோவாக லான்ச் பண்ணது. ரெண்டாவது, காமெடியாக பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதையும் மீறி ஒரு ஸ்டெப்பு ஹீரோவாக பண்ணோன்னா உங்களுக்கு எல்லா வித டேலண்ட்ஸ், கெப்பாசிட்டி இருக்கணும். ஆனால் அதை இதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு, அதுவும் பண்ணேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட இருந்தது. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணி கஷ்டம்லாம் பட்டாலும் நீங்கள் இல்லைன்னா அதை எடுத்துகிட்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்க முடியாது. சரி, அதுதான் சந்தானம் அவங்கள முதல்ல கூப்பிட்டு அவங்கள முதல்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.